வணக்கம் மாணவர்களே. ஸோ நீங்கள் நீட் தேர்வு நல்லபடியாக எழுதியிருப்பீங்க. ஸோ அதில் விலங்கியல் பகுதியில் என்னென்ன கேள்விகள் வந்தது, அந்த கேள்விகளுக்கு என்னென்ன பதில் அப்படின்றத நம்ம இப்போ விவாதிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரெடியா? ஓகே. முதல் கேள்வி, பாலிமரேஸ் சங்கிலி வினையில் படிநிலைகளின் சரியான வரிசை என்ன? இதில் முதல் விருப்பமானது நீட்சியுறுதல், இயல்பு சிதைதல், பதனாற்றல். இரண்டாவது விருப்பம் இயல்பு சிதைதல், நீட்சியுறுதல், பதனாற்றல். மூன்றாவது விருப்பம் பதனாற்றல், நீட்சியுறுதல் மற்றும் இயல்பு சிதைதல். நான்காவது விருப்பம் இயல்பு சிதைத்தல், பதனாற்றல் அல்லது நீட்சியுறுதல். சரிங்களா? ஸோ இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பிசிஆர் எதுக்கு செய்வோம்? இப்போ நம்மளுக்கு டிஎன்ஏ, இப்போ ஏதோ ஒரு க்ரைம் நடக்குது, அந்த இடத்துல கொஞ்சோண்டு சின்ன சாம்பிள் டிஎன்ஏ கிடைக்குது அப்படின்னா அந்த சாம்பிள் கிடைக்கிற டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ணலான்னா அதை வச்சே ஆராய்ச்சி பண்ணிட்டோம்னா இன்கேஸ் ஏதாவது ஆராய்ச்சியில் தப்பாயிருச்சுன்னா அந்த சாம்பிளை நம்ம லூஸ் பண்ணிவிடுவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம பிசிஆர் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்னா நிறைய காப்பீஸ் எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு வேண்டிய அந்த டிஎன்ஏவை. ஸோ அதற்கான படிநிலைகள் தான் இது. இது முதல்ல என்னன்னா இயல்பு சிதைதல். சரி, இயல்பா டிஎன்ஏ எப்படி இருக்கும்? டபுள் ஸ்ட்ராண்டடாக இருக்கும் இல்லையா? ஸோ அது ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? சிதைய போகுது. அடுத்தது பதனாற்றல், அப்படின்னா அனீலிங்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நீட்சியுறுதல், அப்படின்னா எக்ஸ்டென்ஷன், அந்த நியூக்ளியோடைடு ஆட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகிறது. ஸோ அதனால் இதில் எது சரியான விருப்பம்? கரெக்ட், 4வது தான் சரியான விருப்பம். இயல்பு சிதைதல், பதனாற்றல் மற்றும் நீட்சியுறுதல். சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்கறது தான் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ இதில் பாருங்கள், ஒரிஜினல் டிஎன்ஏ என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு இயல்பு சிதையுது, அப்படின்னா டீநேச்சுரேஷன். இதுக்கு ஒரு ஹையர் டெம்பரேச்சர் தேவை. அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 94 96 டிகிரி செல்சியஸ். ஸோ அதுக்கப்புறம் அனீலிங் நடைபெறும். இதுக்கு 68 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் தான் இந்த நியூக்ளியோடைட்ஸ் என்ன ஆகும்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் இலாங்கேஷன். இது எந்த வெப்பநிலையில் நடக்கும்னா 72 டிகிரி செல்சியஸில் இது நடைபெறும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த 3 ஸ்டெப்பு: டீநேச்சுரேஷன், அனீலிங், எலாங்கேஷன், இயல்பு சிதைதல், பதனாற்றல் மற்றும் நீட்சியுறுதல். சரியா? அடுத்தது, இந்தியாவில் மரபு மாற்றம் செய்யப்பட்ட உயிரினங்களில் பாதுகாப்பை மதிப்பீடு செய்வது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அறிமுகம் செய்ய பொறுப்பு வகிக்கும் நிறுவனம் எது? அதாவது மரபு மாற்றம் செய்யப்பட்ட உயிரினங்கள், ஜிஎம்ஓன்னு சொல்லுவோம், அதோட பாதுகாப்பை மதிப்பீடு செய்து பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு அறிமுகம் செய்கிற அந்த பொறுப்பு வகிக்கிற நிறுவனத்தோட பேர் என்ன? இந்தியாவின் மருத்துவ ஆராய்ச்சி குழுமம். விருப்பம் 2 மரபு பொருள் கையாளுவதற்கான ஆராய்ச்சி குழு. விருப்பம் 3 அறிவியல் மற்றும் தொழிற்சார் ஆய்வுக்கான குழுமம். விருப்பம் 4 மரபு பொறியியல் மதிப்பீட்டு குழு. ஸோ இது ரொம்ப 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 சுலபமான ஒரு கேள்வி. அவங்களே சொல்லியிருக்காங்க எது தரப்படுத்த போகிறாங்க, மதிப்பீடு செய்ய போகிறாங்கன்னு. ஸோ நம்மளோட விருப்பத்துலேயும் எதில் மதிப்பீட்டு குழுன்னு இருக்கோ அதுதான் கரெக்டான ஆப்ஷன்னு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இந்த போட்டித் தேர்வு, அதுவும் விலங்கியல் பகுதி மிக மிக சுலபமாக தான் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது, பன்னாட்டு நிறுவனங்கள் ஏனைய நாட்டின் உயிர் வளங்களையும் அதன் மக்களையும் தொடர்புடைய நாட்டின் அனுமதியின்றி பயன்படுத்துவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்மளே ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எழுதியிருக்கீங்க, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரியாமல் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா என்ன? ஸோ அது போல தான் பன்னாட்டு நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏனைய நாட்டின் உயிர் வளங்களையும் அதன் மக்களையும் அது தொடர்புடைய அவங்களோட அனுமதி இல்லாமல் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, விருப்பம் 1 உயிர்சார் அத்துமீறல். விருப்பம் 2 உயிரிகளல் சிதைத்தல். விருப்பம் 3 உயிர்சார் திருட்டு. விருப்பம் 4 உயிர்சார் சுரண்டல்.
ஸோ இதில் சரியான விருப்பம் எதுன்னு கேட்டிங்கன்னா உயிர்சார் திருட்டு அல்லது பயோபைரசி, இதுதான் வந்து சரியான விருப்பம். அடுத்தது, ஒரு புதிய அரிசி ரகம் அது நீண்ட காலம் இந்தியாவில் உள்ள போதும் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தால் காப்புரிமை பெறப்பட்டுள்ளது. அது எந்த அரிசின்னு தெரியுமா? CO 667 அல்லது விருப்பம் 2 லேர்மா ரோஜாவா அல்லது விருப்பம் 3 சுர்பதி சோனாராவா அல்லது விருப்பம் 4 பாஸ்மதி அரிசியா? ஸோ இது வந்து உங்களோட NCERT புக்லேயே கொடுத்துருக்கிற ஒரு சிம்பிளான கேள்வி. எந்த விருப்பம் சரியானதுன்னா பாஸ்மதி அரிசி தான் மிகச்சரியான பதில். ஸோ பாஸ்மதி அரிசி தான் மிகச்சரியான பதில். அடுத்தது, நெட்டாலிட்டி என்பது எதை குறிக்கும்? நெட்டாலிட்டி அப்படின்றது இறப்பு விகிதத்தை குறிக்குமா அல்லது ஒரு வாழிடத்தை விட்டு நீங்கும் தனி உயிர்களின் எண்ணிக்கையை குறிக்குமா அல்லது பிறப்பு விகிதம் பர்த் ரேட்டை குறைக்குமா அல்லது ஒரு வாழிடத்தில் புகும் தனி உயிர்களின் எண்ணிக்கையை குறிக்குமா? ஸோ நேட்டல் நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? நம்மளோட இனப்பெருக்கத்துலலாம் கூட அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். ப்ரீநேட்டல், போஸ்ட் நேட்டல். ஸோ நேட்டல் அப்படின்னாலே பிறப்புன்னு தான் அர்த்தம். அப்போ இதில் எது சரியான விருப்பம்? பிறப்பு விகிதம் என்பது சரியான விருப்பம். ஸோ பிறப்பு விகிதம் தான் வந்து நெட்டாலிட்டி அப்படின்றதுக்கான அர்த்தம். அடுத்த கேள்வி 6. மனித கண்களில் உள்ள ஒளி ஊடுருவும் வில்லை அதன் நிலையில் எதன் மூலம் நிறுத்தப்படுகிறது? விருப்பம் 1 சிலியரி உறுப்போடு இணைந்திருக்கும் லிகமெண்ட்டுகள், விருப்பம் 2 ஐரிஸோடு இணைந்திருக்கும் மென் திசுக்கள், விருப்பம் 3 ஐரிஸோடு இணைந்திருக்கும் லிகமெண்ட்டுகள், விருப்பம் 4 சிலியரி உறுப்போடு இணைந்திருக்கும் மென் திசுக்கள். ஸோ இதில் சரியான விருப்பம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிலியரி உறுப்போடு இணைந்திருக்கும் லிகமெண்ட் தான். அதை நம்ம இப்போ படத்தில் பார்ப்போமா? ஸோ இதுதான் நம்மளோட சிலியரி மசில், இது நம்மளோட லிகமெண்ட்ஸ், இதுதான் இந்த லென்ஸை அதோட பொசிஷனில் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு பயன்படுது. அடுத்த கேள்வி, ஆஸ்டியோபோரோசிஸில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்மோன் எது? சரிங்களா? ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது ஒரு எலும்பு சம்பந்தப்பட்டமான நோயின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் பங்கு வகிக்கிற ஹார்மோன் எது? ஆல்டோஸ்டீரான் மற்றும் ப்ரொலாக்டினா அல்லது ஈஸ்ட்ரோஜன் மற்றும் பாராதைராய்டு ஹார்மோனா அல்லது ப்ரொஜெஸ்ட்ரான் மற்றும் ஆல்டாஸ்டீரோனா அல்லது பாராதைராய்டு ஹார்மோன் மற்றும் ப்ரொலாக்டினா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொலாக்டின் அப்படிங்கிறது பால் சுரப்பதற்கு உதவுற ஒரு ஹார்மோன் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அது இருக்க போகிறதில்ல. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஆப்ஷனை ரூல் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஆல்டோஸ்டீரான் மற்றும் ப்ரொலாக்டின் அப்படிங்கிறத, ஸோ இங்கேயும் ஒரு ப்ரொலாக்டின் இருக்குது, இங்கேயும் ஒரு ப்ரொலாக்டின் இருக்குது, அதை நம்ம ஒதுக்கிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ்டீரான் அப்படிங்கிறது ஒரு மினரலோகார்டிகாய்டு என்சைம், மினரலோகார்டிகாய்டு ஹார்மோன். சரிங்களா? ஸோ அதுவும் கிடையாது. அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ எது சரியான விருப்பம்னா ஈஸ்ட்ரோஜன் மற்றும் பாராதைராய்டு ஹார்மோன் தான் மிகச் சரியான விருப்பம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் நம்ம ஏற்கனவே இனப்பெருக்கம்ல படிக்கும் போதே நம்ம படிச்சிருக்கோம். இப்போ மெனோபாஸ்லாம் ஆகும் பொழுது ஈஸ்ட்ரோஜன் குறையறதுனால தான் வந்து அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பாராதைராய்டு ஹார்மோன், ஸோ பாராதைராய்டு ஹார்மோன் என்ன செய்யுது? எலும்பில் இருக்கிற கால்சியமை இல்லையா, எலும்பில் இருக்கிற கால்சியமை நம்மளோட ரத்தத்துக்கு அனுப்ப போகுது கால்சியமை. ஸோ இந்த மாதிரி பாராதைராய்டு ஹார்மோன் அதிக அளவில் சுரந்துக்கிட்டே இருந்தாலும் ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் பாராதைராய்டு ஹார்மோன் தான் ஆஸ்டியோபோரோசிஸில் முக்கிய பங்கு வகிக்கிற ஹார்மோன். ஸோ இது பார்க்கலாம் நீங்கள், இதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ் போன், இந்த எலும்பு தான். அடுத்தது, அமினோ அமிலத்திலிருந்து
கொணரப்பட்ட ஹார்மோன் எது? எந்த ஹார்மோன் வந்து அமைனோ ஆசிட்ல இருந்து வருது அப்படின்னு கேட்குறோம். இது நம்ம ஏற்கனவே பயோகெமிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஹார்மோனில் எந்தெந்த ஹார்மோன் எது எதுக்குள்ளே வரும்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதில் விருப்பம் 1 என்னன்னா எபினெஃப்ரின், விருப்பம் 2 எஸ்ட்ரடயால், விருப்பம் 3 எக்டைசோன், விருப்பம் 4 இஸ்டெரையோல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு ஹார்மோன். ஆனால் இங்கே நம்ம கேட்டிருக்கிறது அமினோ அமிலத்திலிருந்து கொணரப்பட்ட ஹார்மோன். ஸோ எபினெஃப்ரின் என்பது தான் அமினோ அமிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஹார்மோன். அதுதான் சரியான பதில். சரிங்களா? அடுத்தது, பின் வருவனவற்றுள் எந்த அமைப்பு அதன் செயலோட தவறா பொருந்தி இருக்கு? கேள்வியை நல்லா கவனிச்சுக்கோங்க. எது வந்து தவறா இருக்கு? ஸோ மற்ற 3ம் சரியா இருக்க போது, ஏதோ 1 மட்டும்தான் தவறா இருக்க போகுது. அது எதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். 1 மெடுல்லா ஆப்ளங்கேட்டா சுவாசம் மற்றும் கார்டியோவாஸ்குலர் அனிச்சைகளை கட்டுப்படுத்துகிறது. இது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம வந்து ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் எங்கே இருக்குன்னாலே மெடுல்லா ஆப்ளங்கேட்டா முகுலம்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடுவோம். அப்போ இது தவறான விருப்பம் கிடையாது, இது தவறானது கிடையாது. சரிங்களா? அடுத்தது ஹைப்போதலாமஸ். இது சுரப்பு ஹார்மோன்களை உற்பத்தி செய்து வெப்பம், பசி மற்றும் தாகத்தை சீர்படுத்தும். ஸோ இந்த ஹைப்போதலாமஸ் பற்றி நம்ம நரம்பு பற்றி படிக்கும் போதும் படிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் பற்றி படிக்கும் போதும் படிச்சிருக்கோம். ஸோ நரம்பு பற்றி படிக்கும் போதும் நான் சொல்லியிருக்கேன், ஹார்மோன் பற்றி படிக்கும் போதும் சொல்லியிருக்கேன். இது வந்து பசி, வெப்பம் மற்றும் தாகத்தை சீர்படுத்துறதுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும்னு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா லிம்பிக் தொகுதி, ஆங்கிலத்தில் லிம்பிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா மூளையின் பல பகுதிகளை இணைக்கும் நார்க்கற்றைகளை கொண்டிருக்கும் இயக்க செயல்களை கட்டுப்படுத்தும்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லிம்பிக் சிஸ்டமோட பணி என்னன்னா இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து தவறான பொருந்தி உள்ளது. ஸோ லிம்பிக்னா இமோஷன்ஸ். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? மூளையில் இருக்க பகுதிகளை இணைக்கும் நார்க்கற்றைகள் கொண்டிருக்கோம் அப்படின்லாம் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து தவறான ஒரு கூற்று. சரிங்களா? அப்போ விருப்பம் எது சரின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான விருப்பம். லிம்பிக் சிஸ்டம் தான் சரியான விருப்பம். சரிங்களா? அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து தொகுதி 1 மற்றும் தொகுதி 2 பொருத்தி எழுதுக. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தொகுதி 1ல் என்னென்ன கொடுத்துருக்குறோம்? நுண் வடிகட்டி, சிறுநீரின் அடர்வு, சிறுநீர் கடத்தப்படுதல், சிறுநீர் சேகரிப்புன்னு கொடுத்துருக்கோம். இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? தொகுதி 2ல் ஹென்லியின் வளைவு, யுரேட்டர், சிறுநீர் பை, மால்பீஜியன் கார்பசல் மற்றும் முதன்மை வளை குழாய்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சது எதுனா லூப் ஆஃப் ஹென்லி. அது என்ன பண்ணும்? சிறுநீரை அடர்வு செய்யறதுக்கு, யூரினை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு உதவ போகுது. ஸோ அதை முதல்ல நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ பியில் 1. ஸோ எடுத்தோடனே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பியில் 1 இருக்கிற ஒரே விருப்பம் இந்த 3வது தான். சரியா? ஸோ மற்றதையும் பார்த்துருவோமா? ஸோ பியில் 1 இருக்கிறது இந்த ஒரே ஒரு விருப்பம் தான். ஸோ மற்றதையும் நம்ம பார்த்துருவோம். இப்போ ஏக்கு நேராக நுண் வடிகட்டி. ஸோ எங்கே வடிகட்டுது? அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் எங்கே நடக்குதுன்னா மால்பீஜியன் கார்பஸல்ல தான் நடக்குது இல்லையா? ஸோ அடுத்தது சிறுநீர் கடத்தப்படுதல். ஸோ சிறுநீர் எதன் மூலமாக கடத்தப்படுது? யுரேட்டர் மூலமாக, யூரினரி பிளாடர் இல்லையா, சிறுநீர் பைக்கு வருது. அதனால் இது இதோட ஆப்ஷன். அடுத்தது சிறுநீர் சேகரிப்பு. ஸோ சிறுநீர் எங்கே நம்ம சேகரிக்கிறோம்? சிறுநீர் பையில் தான் சேகரிக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் அதுதான் சரியான விருப்பம். இதுவும் மிக 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 சுலபமான ஒரு கேள்வி தான். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடத்துல தான் இது என்ன ஆகுது? ஃபில்டர் ஆகுது. சரியா? அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், மால்பீஜியன் கார்பஸல்னு சொல்லுவோம். இதையும் இந்த பவுமேன் கிண்ணத்தையும் இந்த குளோமேருலஸ் கற்றையையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மால்பீஜியன் கார்பஸல்னு சொல்லுவோம். அடுத்து, பின் வருவனவற்றுள் ஓப்பரானோடு தொடர்பற்றது எது?
இந்த கேள்விக்கு பதில் அளிக்கணும்னா உங்களுக்கு லாகோப்ரான் பற்றி தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ நம்மளோட லாகோப்ரானில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு தெரிஞ்சால் இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறது மிக மிக சுலபமான ஒரு வேலை தான். இப்போ பாருங்கள், முதல்ல இயக்கு மரபணு, அடுத்தது உயர்த்தி மரபணு என்ஹான்ஸ் பண்ணுறது, அடுத்தது அமைப்பு மரபணு ஸ்ட்ரக்சுரல் ஜீன், அடுத்தது செயல்படு மரபணு. ஸோ இந்த மாதிரி 4 இருக்குது. சரிங்களா? இதில் எது லாகோப்ரான் ஸ்ட்ரக்சரில் இருக்காதுன்னா என்ஹான்சர் தான் இருக்காது. சரியா? மற்றபடி ஸ்ட்ரக்சுரல் ஜீனு, ப்ரொமோட்டர், ஆப்ரேட்டர் ஜீன் இது எல்லாமே லாகோப்ரானில் இருக்கும். இல்லாதது இந்த என்ஹான்சர் அல்லது உயர்த்தி மரபணு தான். சரியா? இதுதான் நம்ம பார்க்குற ஒரு லாகோப்ரான். இதில் ரெகுலேட்டரி ஜீன் இருக்குது, ப்ரொமோட்டர் இருக்குது, ஆப்ரேட்டர் இருக்குது. இது ஸ்ட்ரக்சுரல் ஜீன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சுரல் ஜீனும் இருக்குது. எது இல்லை இதில்? உயர்த்தி மரபணு மட்டும்தான் கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்த கொஷின். யூகோ டெவ்ரிஸ் படி பரிணாமத்தின் செயல்முறை யாது? யூகோ டெவ்ரிஸ் என்ன தியரி சொன்னாருன்னு தெரிஞ்சா இந்த கேள்வி நம்மளுக்கு ரொம்ப 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 சுலபமான ஒன்று தான். ஸோ யூகோ டெவ்ரிஸ் பல படிநிலை திடீர் மாற்றங்கள். ஸோ அவர் சொன்னார் இல்லைங்களா, அதாவது அவர் மியூட்டேஷன் நடக்கும்னார். ஆனால் மியூட்டேஷன் நிறைய ஸ்டேஜஸில் நடக்கும்னு சொன்னாரா? இல்லை. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த விருப்பத்தை ஒதுக்கிடலாம். அடுத்த விருப்பம் புறத்தோற்ற மாறுபாடுகள், அதுவா? அல்லது 3வது விருப்பம் சால்டேஷன், 4வது விருப்பம் சிறிய அளவில் திடீர் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்குறோம். சரிங்களா? இதில் சொன்னோன்னா எது சரியான விருப்பம் அப்படின்னா இதில் சால்டேஷன் தான் சரியான விருப்பம். சால்டேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. சரிங்களா? சால்டேஷன் யூகோ டெவ்ரிஸ் சொன்னது இதுதான். இப்போ இங்கே இருந்து இப்போ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஜம்ப். சால்டேஷன்னா ஜம்ப் அல்லது குதித்தல்னு இருக்குது. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே ஜம்ப் பண்ணுறது பரிணாம வளர்ச்சியில். இப்போ ஒரு ரெப்டைல்ஸ்லேருந்து ஏவ்ஸ் அந்த மாதிரி வர்றதை தான் ஒரு லாங் ஜம்பை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சால்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு சரியான விருப்பம் எது? சால்டேஷன்கள் தான். சரியா? அடுத்தது, ஒரு ஜீனின் குறிமுறை இழையில் உள்ள வரிசை AGGTATCGCAT எனில் படி எடுக்கப்பட்ட mRNAல அதன் தொடர்புடைய வரிசை எதுவாக இருக்கும்? ஸோ நம்மளுக்கு எப்போவுமே தெரியும், ஒரு டிஎன்ஏன்னு சொல்லும் பொழுது ஏக்கு எதிராக அந்த காம்ப்ளிமெண்ட்டில் ஸ்ட்ராண்டில் என்ன வரும்? அடினைனுக்கு நேராக நம்மளுக்கு தயமின் தான் வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? mRNAன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ mRNAல தயமின் கிடையாது. இந்த தயமினுக்கு பதில் யூ வரணும். சரிங்களா? ஸோ முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஏக்கு நேராக எதில் யூ இருக்குதோ அதில் தான், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் கரெக்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஜி, குவானைனுக்கு நேராக எப்பவுமே சைட்டோசின் தான். ஸோ ஜிக்கு நேராக சி. சரியா? ஸோ ஜிக்கு நேராக சி. ஸோ இங்கே பாருங்கள், ஜிக்கு நேராக ஜிஏ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த விருப்பமும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ சரியான விருப்பம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 4வது விருப்பம் தான். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூ இருக்குது, ஜிக்கு நேராக சிசி இருக்குது, டிக்கு நேராக ஏ இருக்குது, ஏக்கு நேராக திருப்பியும் நான் என்ன சொன்னேன், டி இருக்காது, அதுக்கு பதில் யூ இருக்குது இல்லையா? ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா இந்த விருப்பம் தான் UCCAUAGCGUA என்பதுதான் மிகச் சரியான பதில். சரியா? அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து தொகுதி 1 மற்றும் தொகுதி 2 பொறுத்து எழுதுக. ஸோ இதுவும் நம்மளோட இனப்பெருக்கத்தில் மென்சுரல் சுழற்சி இல்லையா, மாதவிடாய் சுழற்சியில் நம்ம படித்த ஒரு சுலபமான கேள்வி தான். 10வதுலேருந்தே நம்ம இதை பற்றி படிச்சுட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தொகுதி 1 என்ன கொடுத்துருக்காங்க, பெருக்க நிலை சுரக்கும் நிலை மாதவிடாய். தொகுதி 2 எண்டோமெட்ரிய படலம் சிதைதல்
ஃபாலிகுலர் நிலை மற்றும் லூட்டியல் நிலை கொடுத்துருக்காங்க. ஸோ பெருக்க நிலை அப்படின்னா எது வரும்? ஃபாலிகுலர் ஸ்டேஜில் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பெருகிற நிலை, அதாவது ஃபாலிக்கிள்ஸ் பெருகுது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சுரக்கும் நிலை. சுரக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஸோ அது ஒரு ஹார்மோனை சுரக்க போகுது. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோனை நம்மளோட கார்பஸ் லூட்டியம் சுரக்கிறதுனால அதுக்கு பேர் சுரக்கும் நிலை அல்லது லூட்டியல் நிலை. ஸோ மாதவிடாய். மாதவிடாய் அப்போ என்ன நடக்கும்? எண்டோமெட்ரிய படலம் சிதைந்து அந்த அன்ஃபர்டிலைஸ்டு எக், அதாவது கருவுறாத அந்த முட்டையும் வெளியே மாதவிடாய் சுழற்சி அப்போ வந்துடும். ஸோ அதனால் இதுக்கு சரியான விருப்பம் இதுதான். சரிங்களா? அடுத்தது, எந்த நோய் கொசுவினால் கடத்தப்படும் நுண்ணுயிரினால் நிணநீர் நாளங்களில் நாள்பட்ட அழற்சி ஏற்படுத்துகிறது? ஸோ நிணநீர் நாளம்ன்றதே ஒரு பெரிய க்ளூ நம்மளுக்கு. நிணநீர் நாளம் அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும், யானைக்கால் நோய் வந்தவங்களுக்கு தான் நிணநீர் நாளத்தில் பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு, இல்லையா? இதை ஃபிலியாரிசிஸ்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதை கடத்துகிற அந்த உயிரினம், இதோட காசட்டிவ் ஏஜென்ட் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா உஷரீரியா பேங்க்ரஃப்டி. பேங்க்ரஃப்டி. சரிங்களா? ஸோ இதுதான். இதில் ரிங்வார்ம் நோயும் கிடையாது, அஸ்காரியாசிஸும் கிடையாது. அமீபியாசிஸ்லாம் எண்டமீபா ஹிஸ்டலிட்டிகாவால் வர்றது, இல்லைங்களா? ஸோ அதனால் இதுக்கு சரியான விருப்பம் யானைக்கால் நோய் தான். இதுதான் யானைக்கால் நோய். ஸோ இது லிம்ஃப் ப்ராப்ளம் வர்றதுனால வர்ற ஒரு நோய். இதை காஸ் பண்ணுற அந்த ஏஜென்ட்டோட பேர் உஷரீரியா பேங்க்ரஃப்டி. கொசுவின் மூலமாக தான் இது பரவுது. சரிங்களா? பின் வருவனவற்றுள் எது தன் எதிர்ப்பு நோய் அல்ல? தன் எதிர்ப்பு அப்படின்னா ஆட்டோ இம்யூன் இல்லை அப்படின்னு கேட்குறோம். சரிங்களா? ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இல்லை. சொரியாசிஸா, இல்லை அல்சைமர் நோயா, இல்லை ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா, இல்லை விட்டலிகோவா? ஸோ இதில் சரியான விருப்பம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்சைமர் நோய் தான். அல்சைமர் நோய் அப்படிங்கிறது மறதி சம்மந்தப்பட்ட ஒரு வியாதி. சரிங்களா? ஸோ அது ஆட்டோ இம்யூன் கிடையாது. ஸோ அதுதான் சரியான விருப்பம். அடுத்தது, பால் தயிராக மாறும்போது அதன் ஊட்டச்சத்து மதிப்பு எந்த விட்டமின் அளவு உயர்வதால் அதிகரிக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? விட்டமின் டியா, விட்டமின் B12, விட்டமின் ஏவா, விட்டமின் ஈயா? ஸோ விட்டமின் B12 என்பது தான் மிகச் சரியான பதில். சரிங்களா? பால் தயிராக மாறும்போது விட்டமின் B12 தான் அதோட ஊட்டச்சத்தை இன்னும் அதிகரிக்குது. முதுகெலும்புகளின் முன்னங்கால்களின் எலும்பமைப்பில் உள்ள ஒற்றுமை எதற்கு எடுத்துக்காட்டு? அதாவது ஃபோர் லிம்ஸில் இருக்கிற அந்த ஒற்றுமை எதற்கு எடுத்துக்காட்டு? ஹோமோலஜியா, குவிநிலை அதாவது கன்வர்ஜென்ட் எவல்யூஷனா, அனாலஜியா அல்லது தழுவி பரவலா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஹோமோலஜி அப்படின்னா இவங்களோட அமைப்புகள், சரிங்களா, உருவ அமைப்புகளில் ஒரே மாதிரி இருப்பாங்க. இப்போ நம்ம 4 லிம்பு முன் கைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே முன் கை அல்லது முன்னங்கால் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். நம்ம 4 லிம்பு கை அல்லது சில ஆர்கானிசமில் முன்னங்கால். இவங்களுக்கு எல்லாருக்குமே உதாரணத்துக்கு சொல்லணும்னா பேட் எடுத்துக்கோங்க, இல்லை வேல் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு கேட், இல்லை நம்மள மாதிரியான ஒரு மனித இனம். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு சேம் தான். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ன? ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, கார்பல், மெட்டாகார்பல், ஃபெலாஞ்சஸ். இது எல்லாருக்குமே சேம். ஆனால் இப்போ மங்கீஸ், குரங்குகளில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பழங்களை பறிக்கிறதுக்கு அந்த மாதிரி பயன்படுது. ஈவன் நம்ம கூட பார்த்தீங்கன்னா எதையாவது பறிக்கிறதுக்கு, எடுக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு அப்படி பயன்படுத்துகிறோம். வவ்வால், பறவை, அதுவும் ஒரு பாலூட்டி தான். அது பார்த்தீங்கன்னா அதே 4 லிம்பை பறக்கிறதுக்கு பயன்படுத்துது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்களோட அமைப்பு ஒன்று, ஆனால் அவங்க செய்கிற செயல்கள் வெவ்வேறு. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹோமோலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ சரியான விருப்பம் இது
ஹோமோலஜி தான். சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில் மனிதனோட கையிலையும் இல்லை கேட்டு, வேலு, பேட் எல்லாத்துலேயுமே யூமரஸ், ரேடியஸ் அல்னா, கார்பல், மெட்டாகார்பல் மற்றும் ஃபெலாஞ்சஸ் காணப்படுறது. மனிதனின் இரத்த வகை பாரம்பரியத்தை சரியாக விளக்குவது எது? நிறையோங்கல்லா, துணையோங்கல்லா, பல குட்டு அலீல்களா, இல்லை குறையோங்கல்லா, இல்லை பல மரபணு பாரம்பரியமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இதில் குறையோங்கல் அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், நம்மளோட பிளட்டுக்கோ இதுக்கோ சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? ஆனால் நிறையோங்கல் அப்படிங்கிறது டாமினன்ஸ், கண்டிப்பாக டாமினன்ஸ் இருக்குது, துணையோங்கலும் இருக்குது, கோடாமினன்ஸ், பல குட்டு அலீல்கள், அதாவது மல்டிப்பிள் அலீலிசம் அப்படின்னுவோம். ஏன்னா நம்மளுக்கு ஏ இருக்குது, பி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஓ இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம இப்படி எழுதுவோம் இல்லையா? ஐஏ இல்லை ஐஏ ஐஓ. இது பி எப்படி எழுதுவோம்? ஐபி ஐஓ. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஐஓ. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். இது இல்லாமல் இப்போ ஏபி பிளட் குரூப் இருக்குதுன்னு சொன்னால் ஐஏ ஐபி. ஸோ இதுதான் மல்டிபிள் அலீலிசம்ங்கிறோம். ஸோ இதில் எது அப்போ சரியான விருப்பம்? ஏ, பி மற்றும் சி தான் சரியான விருப்பம். அடுத்த கேள்வி, விரிநிலை பரிணாமத்திற்கு கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? மனிதன், வௌவால் மற்றும் சீத்தாவின் முன்னங்கால். இரண்டாவது, வௌவால், மனிதன் மற்றும் சீத்தாவோட மூளை. மூன்றாவது, வௌவால், மனிதன் மற்றும் சீத்தாவின் இதயம். நான்காவது, ஆக்டோபஸ், வௌவால் மற்றும் மனிதனின் கண். இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? டைவர்ஜென்ட் எவல்யூஷனுக்கு நம்ம வந்து ஒரு உதாரணத்தை கேட்குறோம். ஸோ இதில் எது சரியான விருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ், வௌவால் மற்றும் மனிதனின் கண். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம விரிநிலைக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஸோ அதனால் இதுதான் சரியான ஆப்ஷன். அடுத்தது, மருந்தறிவியலில் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை தயாரிக்க எவ்வகையான இனத்தொகை உறவு முறை பயன்படுகிறது? ஒருங்கிணைந்த உறவு, ஒட்டுண்ணி உறவு, பகிர்ந்துறவு அல்லது கூட்டணி உறவு. இப்போ நம்ம ஆன்டிபயோட்டிக் தயாரிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஈகோலையை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? இந்த ஈகோலைக்கு நார்மலாக ஒரு டிஎன்ஏ இங்கே இருக்கும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ, அதாவது பிளாஸ்மிட், இந்த பிளாஸ்மிட்டை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை எடுக்கிறதால அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதை நம்ம, ஏன்னா இது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ தான். ஸோ இதை நம்ம எடுத்து நம்மளுடைய டிசைரபிள் ஜீன், இப்போ இன்சுலின் தயாரிக்கணும்னா அந்த ஜீனை இதில் நம்ம போட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு உயிரிக்கு பெனிஃபிட்டோ இல்லை நஷ்டமோ கிடையாது, இன்னொரு உயிரிக்கு பெனிஃபிட். ஏன்னா நம்மளுக்கு இதில் இன்சுலின் வருது இல்லையா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அமென்சாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் சரியான விருப்பம். அடுத்தது, பாப்பி செடியின் எந்த பகுதி ஸ்மாக் என்ற ஒரு வகையான போதை மருந்தை தயாரிக்க பயன்படுது? மலர்களா, வேர்களா, லேட்டக்ஸா அல்லது இலைகளா? ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், மலர், வேர் மற்றும் இலை கிடையாது. லேட்டக்ஸ்ன்றது ஒரு வகையான பால் போன்ற ஒரு திரவம் அதிலிருந்து வரும். அதில் இருந்து தான் வந்து அந்த போதைப் பொருளை தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால் சரியான பதில் லேட்டக்ஸ் தான். சரிங்களா? அடுத்த கேள்வி, கருவை பராமரிக்க பிளசண்டாவால் சுரக்கப்படும் ஹார்மோன்கள் யாவை? HCG, HPL, ப்ரொஜெஸ்ட்ரான் மற்றும் ப்ரொலாக்டினா, அல்லது HCG, HPL, ப்ரொஜெஸ்டஜோன், ஈஸ்ட்ரோஜனா, அல்லது HCG, HPL, ஈஸ்ட்ரோஜன், ரிலாக்சின், ஆக்சிடோசினா, அல்லது HCG, HPL, ப்ரொஜெஸ்டோஜன், ஈஸ்ட்ரோஜன் மற்றும் குளுக்கோகார்டிகாய்டுகளா? இதில் எது சரியான விருப்பம்? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ரொலாக்டின் அப்படின்னு சொல்லும் போதே இது பிட்யூட்டரி தான் இல்லையா? ஸோ இது கண்டிப்பாக பிளசண்டாவால் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனை நம்ம தள்ளிடலாம். அதே மாதிரியே குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், இது வந்து அட்ரினல் கார்டெக்ஸ்லேருந்து வர்ற ஒரு ஹார்மோன். ஸோ அதனால் இதையும் நம்ம தள்ளிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிறது இது ரெண்டு தான். சரியா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின் எங்கே இருக்கிறது? பின் பிட்யூட்டரியில் இருக்கிற ஒரு ஹார்மோன் தான் இல்லையா? பின் பிட்யூட்டரி.
ஸோ அப்படின்னா எது நம்மளுக்கு சரியான விருப்பம்? HCG, HPL, ப்ரொஜெஸ்டோஜோன் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் தான் மிக சரியான விருப்பம். சரிங்களா? அடுத்த கேள்வி, சஹேலி என்ற கருத்தடை சாதனம் கருப்பையில் உள்ள ஈஸ்ட்ரோஜன் ஏற்பிகளை மறைச்சி கருமுட்டை பதியத்தை தடுக்குதா? இது எல்லாமே வந்து கான்ட்ரசெப்டிவ் தான் சஹேலின்றது. பட் அது எந்த வகையில் தடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இல்லை இது ஒரு ஐயூடியா? ஐயூடினா இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை பெண்களில் ஈஸ்ட்ரோஜன் அளவை அதிகரித்து அண்டசெல் வெளியாதலை தடுக்குதா? இல்லை புணர்தலுக்கு பின் பயன்படுத்தப்படும் கருத்தடை சாதனமா? அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுற ஒரு கருத்தடை சாதனமா? ஸோ இதுக்கு சரியான பதில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பையில் உள்ள ஈஸ்ட்ரோஜன் ஏற்பிகளை மறைத்து கருமுட்டை பதியத்தை தடுக்கிறது தான் மிகச்சரியான பதில். அதுதான் சஹேலி பண்ணுற வேலை. சரிங்களா? இதுதான் சஹேலி, அந்த டேப்லெட், ஒன்ஸ் அ வீக் டேப்லெட். அடுத்தது ஸ்பெர்மியோஜெனிசிஸுக்கும் ஸ்பெர்மியேஷனுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு எது? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு சுலபமான ஒரு கேள்வி. இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்மளோட மியோசிஸ், சரிங்களா, ஆண்களில் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், மியோசிஸ் டிவிஷன், இரண்டாவது மியோசிஸ் 2 நடந்த பிறகு நம்மளுக்கு இப்படி ஒரு 4 ஸ்பெர்மாட்டிட்டுகள் கிடைக்கும். இந்த ஸ்பெர்மாட்டிட்டு வந்து மாடிஃபை ஆகி இந்த மாதிரி ஸ்பெர்மா மாறுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். சரியா? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ன்றது மொத்த ப்ராசஸ். இந்த ஸ்பெர்மாட்டிட்டு ஸ்பெர்மட்டோசோவாவா மாறுறத நம்ம ஸ்பெர்மியோஜெனிசிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இது இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும்னா சர்டோலி செல்களோட இணைஞ்சி காணப்படும். ஸோ இந்த சர்டோலி செல்களில் இருந்து இது விடுபடுது இல்லையா, விடுபடுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இந்த ஸ்பெர்மியேஷன். இப்போ நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் எது இதில் சரியான விருப்பம்னு. ஸோ இப்போ நான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னாலும் என்னன்னு சொல்லிட்டேன், ஸ்பெர்மியேஷன்னாலும் என்ன, அதற்குரிய வித்தியாசத்தையும் சொல்லிட்டேன். இப்போ எது சரியான விருப்பம்? ஸ்பெர்மியோஜெனிசிஸில் ஸ்பெர்மட்டோசோவாக்கள் உருவாகின்றன, ஸ்பெர்மியேஷனில் ஸ்பெர்மட்டோசோவாக்கள் செமினிஃபரஸ் குழியினுள் வெளியிடப்படுகின்றன. சரிங்களா? அதுதான் சரியான விருப்பம். பாலூட்டிகளின் கருவிலுள்ள ஆம்னியான் எவற்றிலிருந்து கொணரப்படுகிறது? சரிங்களா? உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஜெர்ம் செல் பார்த்தீங்கன்னா எக்டோடம், மீசோடம், எண்டோடம்னு இருக்குது. அதில் பாலூட்டிகளில் கருவில் இருக்கிற அந்த ஆம்னியான் எதுலேருந்து வருது அப்படின்னா எக்டோடம், மீசோடமா, இல்லை மீசோடம் மற்றும் ட்ரோஃபோபிளாஸ்டா. ட்ரோஃபோபிளாஸ்ட்ன்றது எம்ப்ரியோவோட அந்த அவுட்டர் லேயர். இல்லை எண்டோடோம் மீசோடோமா, இல்லை எக்டோடம் எண்டோடோமா. ஸோ சரியான பதில் எதுன்னு கேட்டிங்கன்னா எக்டோடம் மற்றும் மீசோடம் தான். அடுத்தது மனித பல் அமைப்பை விளக்கும் குறிகள் யாவை? இப்போ நம்ம மனுஷங்களோட பல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீகோடான்ட் அப்படின்னுவோம். தீகோடான்ட் அப்படின்னா சாக்கெட் இருக்கு இல்லையா, நம்மளோட இந்த சாக்கெட் இந்த ஜாவோட இணைஞ்சி இருந்தால் அதுக்கு பேர் தீகோடான்ட். சரியா? அடுத்தது டைஃபியோடான்ட். டை அப்படின்னாலே 2 தொகுதியான பற்கள். ஸோ முதல் வந்து பால் பற்கள், அடுத்தது வந்து பர்மனன்ட் டீத்துன்னு அல்லது நிரந்தர பற்கள்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு என்னென்ன இருக்குது? தீகோடான்ட் இருக்குது, டைஃபியோடான்ட் இருக்குது, இன்னொன்று ஹெட்டிரோடான்ட். ஹெட்டிரோனா வகை டிஃப்ரெண்ட். லைக் இப்போ சொல்லணும்னா இன்சிசர், கெனைன், ப்ரீமோலார், மோலார், இப்படி போன்ற 4 வகையான பற்களும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்னென்ன இருக்குது? தீகோடான்ட், டைஃபியோடான்ட் மற்றும் ஹெட்டிரோடான்ட். அப்போ எது சரியான விருப்பம்? 3வது விருப்பம் தான் சரியானது. சரிங்களா? செரிமான மண்டலத்தில் தீனிப்பைனா கிராப் மற்றும் அரவை பையை உடைய முதுகெலும்பி எது? இருவாழ்விகளா, ஆம்ஃபிபியனா? நிச்சயமா இல்லை. ஊர்வன ரெப்டைல்ஸா, இல்லை ஆஸ்டிக்டீஸா? இது 3 இல்லை ஏவ்ஸா? ஸோ இந்த ஏவ்ஸ் அல்லது பறவை இனத்தில் தான் பார்த்தீங்கன்னா தீனி பையும் இருக்கும். நம்மளுக்கு எப்படி பல்லு இருக்கோ அது மாதிரி அதுக்கு அரவை பையும் இருக்கும். ஸோ சரியான பதில் ஏவ்ஸ் தான். சரியா? பின் வருவனவற்றுள் வெப்ப இரத்த பிராணி அற்ற விலங்கு எது? மேக்ரோபஸா,
கெமேலஸா, கீலோனா, இல்லை சிட்டாக்குலாவா? சிட்டாக்குலா கிரமாரின்றது பச்சைக்கிளி, பேரட்டை சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மேக்ரோபஸ்ன்றதும் ஒரு வகையான பாலூட்டி. கெமிலஸ்ன்றது கேமல். அப்படி இருக்கும் பொழுது எது அப்போ சரியான பதில்? கீலோன். இது வந்து ஒரு ரெப்டைல், ஊர்வன. இது வந்து பாய்கிலோதேர்ம், அதாவது வெப்பநிலையை, வெளியில் இருக்கிற வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடலோட வெப்பநிலையை இதால் மாற்றிக்கொள்ள முடியாது. அதுதான் பாய்கிலோதெர்மிக். இது கீலோன் தான் சரியான விருப்பம். சரிங்களா? ஆண் கரப்பான் பூச்சிகள் மற்றும் பெண் கரப்பான் பூச்சிகளை எப்பண்புகள் மூலம் கண்டறியலாம்? 1, அதோட வயிற்று கண்டத்தில் படகு வடிவ ஸ்டர்னம் இருக்கிறதாலையா, இல்லை முன் இறகுகளில் டெக்மினா கருமையாக இருப்பதாலையா, இல்லை வால் சிதில் உள்ளதாலா, இல்லை மலப்புழை கொம்புகள் உள்ளதாலா? மலப்புழை அதாவது ஏனல் சர்சைன்றது ரெண்டுத்துலேயுமே இருக்கும். பட் இந்த காடல் ஸ்டைல் அல்லது ஏனல் ஸ்டைலுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து ஆண் கரப்பான் பூச்சிகளில் மட்டும்தான் காணப்படும். ஸோ அதனால் இதுதான் சரியான விருப்பம். சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த ஸ்டைல் வந்து ஆண் கரப்பான் பூச்சியில் மட்டும்தான் இருக்கும், காடல் ஸ்டைல் அல்லது வால் சிதில். பின் வருவனவற்றுள் வளர் உருமாற்றம் நிகழாத விலங்கு எது? அதாவது மெட்டமார்போசிஸ் எந்த விலங்கினத்தில் இருக்காது? மண்புழுவா, அந்துப்பூச்சியா, டியூனிகேட்ஸா அல்லது நட்சத்திர மீனா? இதில் மண்புழுவில் மட்டும்தான் மெட்டமார்போசிஸ் இருக்காது. ஸோ அதுதான் சரியான விருப்பம். சரிங்களா? மண்புழு தான் சரியான விருப்பம். ஆஸ்துமா மற்றும் எம்பசீமாவில் நுரையீரலின் நிலையை முறையே சரியாக குறிப்பது எது? பிராங்கியோல்களில் அழற்சி ஏற்படுது. ஸோ ஆஸ்துமா அப்படின்னாலே பிராங்கைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பிராங்கை. அப்படின்னா என்ன? பிராங்கையில் அழற்சி, வீக்கம் அந்த மாதிரிலாம் ஏற்படுறத சொல்கிறோம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா எம்பசீமான்றது அந்த சுவாச பரப்பு குறைஞ்சி போகிறது. ஸோ எடுத்தோடனே நம்மளுக்கு நல்லா தெரியுது, இது வந்து அடிக்கடி நம்மளோட புத்தகத்தில் வர்ற ஒரு கேள்வி தான். ஸோ மிகச்சரியான பதில் பிராங்கியோல்களில் அழற்சி ஏற்படுதல் மற்றும் சுவாச பரப்பு குறைதல். இதுதான் இந்த ஏர்வே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஸோ கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து தொகுதி 1 மற்றும் தொகுதி 2 பொருத்தி எழுதுக. ஸோ இதுக்கு சரியான பதில் வந்து தொகுதி 1ல் என்னென்ன கொடுத்துருக்கோம்? மூச்சளவு, உள்மூச்சு காப்பு தேக்க கொள்ளளவு, புற சுவாச ஒதுக்க கொள்ளளவு, விருப்பம் டி வந்து தங்கு கொள்ளளவு. சரிங்களா? ஸோ இந்த சைடு அதுக்கான அந்த எம்எல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட சரியான விருப்பம் வந்து விருப்பம் 3 தான். சரியா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது வந்து நார்மல் டைடல் வால்யூம், இது வந்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இது வந்து இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, இது வந்து ரெசிடுவல் வால்யூம் அல்லது தங்கு கொள்ளளவு. நம்ம நல்லா ஃபோர்ஸாக மூச்சை இழுத்துட்டு திருப்பி ஃபோர்ஸாக வெளியே விட்ட பிறகும் நம்மளோட நுரையீரலில் இருக்கிற காற்றை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தங்கு கொள்ளளவுன்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து தொகுதி 1 மற்றும் தொகுதி 2 பொருத்தி எழுதுக. ஸோ மூவிதழ் வாழ்வு, ஈரிதழ் வாழ்வு, அரைவட்ட வாழ்வு. இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? இடது ஏட்ரியம் மற்றும் இடது வென்ட்ரிக்கலுக்கு இடையில, வலது வென்ட்ரிக்கல் மற்றும் நுரையீரல் தமனிக்கு இடையில, வலது ஏட்ரியம் மற்றும் வலது வென்ட்ரிக்கலுக்கு இடையில. ஸோ நான் சொல்லி தரும்பொழுதே உங்களுக்கு சொன்னேன், ட்ரை ரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னது? ட்ரை கஸ்பிட் இல்லையா? ரைட், வலது. ஸோ மூவிதழ் வாழ்வு எங்கே இருக்கும்? வலது ஏட்ரியம் மற்றும் வலது வென்ட்ரிக்கல் கிட்ட. சரிங்களா? அடுத்தது ஈரிதழ் வாழ்வு இடது ஏட்ரியம் மற்றும் இடது வென்ட்ரிக்கல். அப்போ அரைவட்ட வாழ்வு வலது வென்ட்ரிக்கல் மற்றும் நுரையீரல் தமனிக்கு இடையில இருக்கும். சரியா? ஸோ இதுதான் சரியான பதில். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதுதான் வந்து ட்ரைகஸ்பிட் வால், ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், மைட்ரல் வால்வ் அல்லது ஈரிதழ் வால்வு. சரியா? அடுத்தது எரித்ரோபாய்சிஸ்க்கு மறைமுகமாக உதவும் கேஸ்ட்ரிக் செல்கள் எது? ஸோ நம்மளோட கேஸ்ட்ரிக், நம்மளோட ஸ்டொமக்கில் 3 செல் இருக்குது நம்மளுக்கு தெரியும். சீஃப் செல்கள், கோப்லெட் செல்கள், மியூக்கஸ் செல்கள் அல்லது பெரைட்டல் செல்கள் இல்லையா? இந்த சீஃப் செல்கள் என்ன பண்ணும்? பெப்சினோஜன்,
காப்லெட் செல்கள் மியூக்கஸ் என்னும் ஒரு கோழை பொருளை சுரக்கும். மியூக்கஸ் செல்கள் வந்து அந்த காப்லெட் செல்கள் தான், இதுவும் வந்து கோழை பொருளை சுரக்கும். அப்போ சரியான பதில் வந்து பரைட்டல் செல்கள் தான். எரித்ரோபாய்சிஸ் அதாவது ஆர்பிசி இரத்த சிவப்பணுக்கள் உருவாவதற்கு உதவி செய்யும். பின் வருவனவற்றுள் எது தொழில் தொடர்பான சுவாச கோளாறு? ஆந்த்ராசிஸா, பாட்டுலிசமா, சிலிகோசிஸா அல்லது எம்ஃபசீமாவா? ஸோ சிலிக்கா அப்படின்னாலே அந்த சிலிக்கா கம்பெனியில் யார் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வர ஒரு நோய் தான் சிலிகோசிஸ். ஆஸ்பெஸ்டோஸ் கம்பெனியில் வேலை செஞ்சாங்கன்னா ஆஸ்பெஸ்டோசிஸ் அந்த மாதிரி. ஸோ இதில் தொழில் தொடர்பான சுவாச கோளாறு சிலிகோசிஸ் தான். ஸோ இதுதான் சிலிகோசிஸ் கண்டிஷன். கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து தொகுதி 1 மற்றும் தொகுதி 2 பொருத்தி எழுதுக. ஸோ இது மாதிரி ஒரு ஈஸியான கொஷின் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான கொஷின் நம்ம நிறைய முறை நான் பிளட்டு சொல்லும் போது சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைப்ரினோஜன், குளோபுலின், ஆல்புமின். ஃபைப்ரினோஜன் என்ன பண்ணும்? ரத்தத்தை உறைய வைக்கும். குளோபுலின் டிஃபென்சிவ் பாதுகாப்பு செயல்முறை. ஆல்புமின் ஆஸ்மெட்டிக் ரெகுலேஷன். சரிங்களா? ஸோ அப்போ எது சரியான விருப்பம்? 4வது தான் சரியான விருப்பம். சரியா? அடுத்தது எலும்பு தசை சுருங்குதலில் கால்சியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனெனில் அது ட்ரோபோனினோட இணைஞ்சி மறைக்கப்பட்டிருக்கும் மயோசினுக்கான செயல்திறன் பகுதிகளை வெளிப்படுத்துதா, அல்லது மயோசினோட தலையை ஆக்டினோட இறைகளிலிருந்து பிரிக்குதா, அல்லது மயோசின் ஏடிபேஸுடன் இணைந்து இதனை செயல்படுத்துதா, அல்லது மயோசின் குறுக்கு இணைப்பு மற்றும் ஆக்டின் இழைகளிடையே ஏற்படும் பிணைப்புகளை தடுக்குதா? இப்போ நம்மளோட கால்சியம் பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஆக்டின் பற்றி படித்தோம் இல்லையா? இந்த ஆக்டின் மேலே நம்மளுக்கு ட்ரோபோமைசின் அப்படின்ற ஒரு கயிறு போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த ஆக்டினில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆக்டிவ் சைட் இருக்கும். ஆக்டினில் இந்த மாதிரி ஆக்டிவ் சைட்டுகள் காணப்படும். இதை தான் வந்து இந்த ட்ரோபோமைசின் மறைத்து கொண்டிருக்கிறது. இப்போ இதுக்கு மேலே என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா ட்ரோபோனின். சரிங்களா? இதுக்கு மேலே தான் என்ன இருக்குது? ட்ரோபோனின்ஸ் இருக்குது. இந்த ட்ரோபோனின் மேலே தான் வந்து யார் உட்கார்றான்னா இந்த கால்சியம். ஸோ இந்த கால்சியம் வந்து இந்த ட்ரோபோனின், சரிங்களா, இந்த கால்சியம் வந்து இந்த ட்ரோபோனின் மேலே உட்கார்றதுனால இந்த ட்ரோபோமைசின் த்ரெட்டு மாதிரி இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் கீழே நகருது. ஸோ அவ்வாறு அது நகரும்போது இந்த ஆக்டினோட இந்த ஆக்டிவ் சைட்டுன்னு சொல்லுவோம், இந்த சைட் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகுது. இது கூட தான் வந்து நம்மளோட மயோசின் ஹெட்டு இணைய போகுது. சரிங்களா? ஸோ அப்போ எது சரியான விருப்பம்? ட்ரோபோனினுடன், கால்சியம் ட்ரோபோனினுடன் இணைந்து மறைக்கப்பட்டிருக்கும் மயோசினுக்கான செயல்திறன் பகுதிகளை வெளிப்படுத்துறது தான் மிகச்சரியான பதில். சரிங்களா? இது நீங்கள் இந்த படத்தில் கூட பார்க்கலாம். ஸோ இந்த கால்சியம் வந்து இங்கே உட்கார்ந்த உடனே இந்த ட்ரோபோமயோசின் என்ன ஆகுது? கொஞ்சம் இப்படி ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஆக்டின் பைண்டிங் சைட், ஆக்டிவ் சைட் இருக்கு இல்லையா, இது வந்து ஓப்பன் ஆகிக்குது. இதோட இந்த மயோசினோட தலை வந்து ஒட்டுது. இதன் மூலமாக தான் வந்து கண்ட்ராக்ஷன் அல்லது சுருங்குதல், தசை சுருங்குதல் நடைபெறுது. நிறைய கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் விலங்கியலில். ஸோ நிறைய கொஷின் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நல்லா எழுதியிருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நல்ல மார்க் எடுப்பீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லாரும் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இத்துடன் இந்த விலங்கியல் வகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.